நோட்டாவுக்கு வேண்டுமானால் பாஜக பயப்படலாம். எஜமானர்களை எப்படி எதிர்ப்பது என ஆளும் கட்சி அஞ்சலாம். மீண்டும் 20 ரூபாய் டோக்கனால் சமாளித்து விடலாமா என அரண்டவாறு திட்டமிடலாம் தினகரன். தேர்தல் தேதி அறிவித்த அடுத்த நாளே வேட்பாளர் விருப்ப மனு அண்ணா அறிவாலயத்தில் கிடைக்கும் என்று செய்தி வெளியிட்டு 20க்கும் மேற்பட்டவர்களிடம் தலைவர் உள்ளிட்ட முன்னணி நிர்வாகிகள் நேர்காணல் செய்து ஜனநாயக ரீதியில் வேட்பாளரை தேர்வு செய்த திமுகவா தேர்தலுக்கு அஞ்சுகிறது? வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பூண்டி கலைவாணன் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரிக்கும் எழுச்சியை கண்டு மோடி அரசின் கூண்டு கிளிகள் வேண்டுமானால் பீதி அடைந்திருக்கலாம். திமுக மக்களை சந்திப்பதற்கு ஒரு நாளும் அஞ்சிய வரலாறு இல்லை. மக்களிடம் செல், அவர்களுடன் வாழ், அவர்களிடமிருந்து கற்றுக்கொள், அவர்களை நேசி, அவர்களுக்கு சேவை செய், அவர்களுடன் சிந்தனை செய், அவர்களுக்கு தெரிந்தவற்றிலிருந்து தொடங்கு, அவர்களிடம் இருப்பதை வைத்து கட்டமைப்பு செய் என்ற பேரறிஞர் அண்ணாவால் தொடங்கப்பட்ட இயக்கம் திமுக. உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்தவும், உறுப்பினர்கள் இல்லாத 20 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் உடனடியாக தேர்தல் நடத்தவும் வலியுறுத்தி, இன்னும் சொல்ல போனால் குற்றச்சாட்டுக்கு ஆளான கிரிமினல் கேபினட்டை கலைத்துவிட்டு குறுக்கு வழி ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப பொது தேர்தலை நடத்த வேண்டும் என்றும் பேசி வரும் திமுகவினரா தேர்தலை கண்டு அஞ்சுகின்றனர்? அமைச்சர் பதவியை ஏற்றுக்கொள் என்றாலும், தண்டவாளத்தில் தலைவை என்றாலும் இரண்டையுமே சமமாக ஏற்றுக்கொள்வான் என் தம்பி கருணாநிதி என்று அறிஞர் அண்ணாவால் புகழப்பட்ட கலைஞரால் வார்க்கப்பட்ட இயக்கம் திமுக. ஆட்சி பணியை விட மக்கள் பணியே எங்களுக்கு விருப்பமானது என்று நாள்தோறும் மக்கள் பணியாற்றும் திமுக தலைவர், மக்களிடம் செல்வோம், மக்களிடம் சொல்வோம், மக்களின் மனதை வெல்வோம் என்ற முழக்கத்தோடு தேர்தலுக்கு எந்நேரமும் தயாராகத்தான் இருக்கிறார் என்பதை மக்கள் நன்கு புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஜனவரி 10ஆம் தேதி திமுக வேட்பாளரின் மனு தாக்கல் செய்யும் போது திமுக தலைவரும் உடன் செல்வார் என்றும், அதற்கு முந்தைய நாள் தோழமை கட்சிகள் பங்கேற்கும் பிரம்மாண்டமான பிரச்சார கூட்டம் நடைபெறும் என்றும் திமுக தலைமை கழகம் அறிவித்திருந்தது. கஜா புயலால் வாழ்வாதாரத்தை இழந்த மக்களுக்கு முதலில் கிடைக்க வேண்டியது அரசின் உதவி. அவை தேர்தலால் தடைபடக்கூடாது என்ற அடிப்படையில்தான் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலோடு 20 தொகுதிகளுக்கும் ஒரே நாளில் இடைத்தேர்தலை மினி சட்டமன்ற தேர்தலாக நடத்த திமுக வலியுறுத்தியுள்ளது. ஒரு தொகுதியில் மட்டும் தேர்தல் என்ற தேர்தல் ஆணையத்தின் திட்டம் ஒரு சூழ்ச்சி என்ற அடிப்படையில் எதிர்த்தது திமுக. ராஜாஜியை, காமராஜரை, பக்தவச்சலத்தை, எம்ஜிஆர், ஜெயலலிதா என பல பலமிக்க தலைவர்களை வீழ்த்திய திமுகவா கமிஷன் மண்டி எடப்பாடியையும், தர்மயுத்த வீரர் பன்னீரையும், இவர்களின் முன்னாள் முதலாளி தினகரனையும் கண்டா அஞ்சுகிறது? அப்படி நம்பப்பட்டால் அதுவே ஆகச் சிறந்த நகைச்சுவை. பயமா?